ஓம் சாந்தி 28/8/2025 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போது உங்களுடைய வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்கிறது. கடைசியில் அந்த நாள் வந்துவிட்டது. நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த புருஷராக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யாருக்காக காத்துட்ருந்தீங்களோ, எந்த விஷயத்தை அடைவதற்காக இயங்கிட்டு இருந்தீங்களோ, நிரந்தரமாக உங்களுக்கு எது வேணுன்ற தாகத்தில் இருந்தீங்களோ அதெல்லாம் கொடுப்பதற்காக நான் வந்துட்டேன். அந்த நாள் வந்துருச்சு. பக்தியில் என்ன தேடினீங்க? நிரந்தர அமைதி சுகத்தை தேடினீங்க, தந்தையை தேடினீங்க. இப்போ தந்தை வந்துட்டார். உங்களுக்கு நிரந்தரமாக சுகம் சாந்தியை கொடுப்பதற்காக, தூய்மையாக்குவதற்காக வந்துட்டார். பக்தியினுடைய பலனை கொடுப்பதற்காக வந்துட்டார். உங்களுடைய கோரிக்கையெல்லாம் இப்போ நிறைவேறப்போகுது, நிறைவேற்ற வந்துட்டாங்கிறார். இப்போ புருஷோத்தம சங்கம யுகத்தில் வந்துட்டீங்கன்னாலே சிவபாபா அங்கே தானே வராரு. அப்போ ஆத்மாக்களை என்ன வாக்குறாரு? உயர்ந்ததிலும் உயர்ந்த புருஷோத்தமராக மாற்றுறார். அப்போ நீங்கள் இந்த நேரம் மாறுறீங்கன்னு சொல்கிறார். பாபா கேள்வி கேட்குறாங்க, வெற்றி மற்றும் தோல்வியுடன் தொடர்புடைய எந்த ஒரு கீழான செயல் மனிதர்களுக்கு துக்கம் அளிக்கிறது? எந்த ஒரு கீழான செயல் மனிதர்களுக்கு துக்கம் அளிக்கிறது? பதில், சூதாட்டம். இதில் தான் அவங்க என்ன ஆயிடுறாங்க? துக்கத்துக்கு ஆளாகிறாங்க. பல மனிதர்களுக்கு சூதாட்டம் விளையாடும் பழக்கம் இருக்குது. இது ரொம்ப கீழான செயல் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஏனென்றால் தோல்வி அடைவதால் துக்கம், வெற்றி அடைவதால் குஷி ஏற்படுது. ஆனால் பாபா குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, குழந்தைகளே, நீங்கள்லாம் தெய்வீக கர்மங்களை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு பாபா கட்டளை இடுறார். நேரம் வீணாகும்படி எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க. எப்போதும் எல்லையற்ற வெற்றி அடைவதற்காக முயற்சி செய்யுங்க. இந்த ஸ்தூலமாக எல்லைக்குட்பட்ட சின்ன சின்ன டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய விளையாட்டெல்லாம் விளையாண்டு அதில் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதன் மூலமாக உங்களுடைய ஸ்திதி மாறிடும். வெற்றி அடைஞ்சால் அதில் எல்லைக்குட்பட்ட சந்தோஷம், தோல்வி அடைஞ்சால் பெரிய துக்கம். இதெல்லாம் வேணாம். உங்களுக்கு எல்லையற்ற வெற்றி அடையிறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லையற்ற வெற்றின்னா என்ன? நம்ம முழு இந்த 5 விகாரங்கள் மீது வெற்றி அடையணும். விகரமாக ஜெயித்து ஆகணும். மாயாவை வெல்லணும், ராவணனை ஜெயிக்கணும், அசுர சுபாவங்கள் மீது வெற்றி அடையணும். அதை வெற்றி அடையிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? முயற்சி செய்யுங்க. பாபாவுடைய ஒத்துழைப்பு, உதவி எல்லாம் நமக்கு முழுசாக கிடைக்கும். மற்றபடி எல்லைக்குட்பட்ட சூதாட்டெல்லாம் விளையாடாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாடல், கடைசியில் அந்த நாளும் வந்தது இன்று. ஓம் சாந்தி. டபுள் ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் ஓம் சாந்தி என்று சொல்லலாம். ஆனால் இங்கே டபுள் ஓம் சாந்தி. யாரை தந்தை, அதாவது சிவபாபா என்று சொல்கிறோமோ அவர் சுப்ரீம் ஆத்மா. அவர் சொல்கிறாரு ஓம் சாந்தி. ரெண்டாவதாக பிரம்மா பாபா சொல்கிறாரு ஓம் சாந்தி. குழந்தைங்களும் சொல்கிறாங்களாம். குழந்தைகளாகிய நீங்களும் சொல்கிறீங்க, நாங்களும் ஆத்மா சாந்த ஸ்வரூபம், நாங்களும் சாந்தி தேசத்தில் வசிக்கக்கூடியவர்கள். அது குழந்தைங்களுக்கு தெரியுதுன்றார். இங்கே ஸ்தூல தேசத்தில் நடிப்பதற்காக வந்துள்ளீர்கள். இந்த விஷயங்களை ஆத்மாக்கள் மறந்துவிட்டனர். பிறகு கடைசியில் விசாரணை நடக்கும் அந்த நாளும் வந்துவிட்டது. என்ன விசாரணை? பாபா துக்கத்தை நீக்கி சுகம் கொடு அப்படின்னு சொல்கிறாங்கன்றார். ஒவ்வொரு மனிதனும் சுகம், அமைதியை தான் விரும்புகிறார்கள். பாபா ஏழை பங்காளன். இந்த சமயம் பாரதம் முற்றிலும் ஏழையாக இருக்கிறது. நாம் முற்றிலும் பணக்காரர்களாக இருந்தோம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இது கூட பிராமண குழந்தைகளாகி உங்களுக்கு தான் தெரியும். மற்ற அனைவரும் காட்டில் இருக்கிறார்கள். அவங்களாம் டோட்டலாக இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்காங்க, அறியாமையில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் பகவான் வந்துட்டாருன்னு தெரியுதா? சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்ருக்காருன்னு தெரியுதா? எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு கூட வரிசை கிரமத்தில் தான் நிச்சயம் இருக்குது. இவர்தான் ஸ்ரீ, அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். ஆக அவருடைய வழி கூட எப்படி இருக்கும்? உயர்ந்ததிலும் உயர்ந்த வழி பாபா சொல்கிறார். ஏன்னா அது பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா அப்படின்னு சொல்கிறார். இப்போது நீங்கள் படகோட்டி, அதாவது தோட்டக்காரரிடம் வந்துள்ளீர்கள். நாம் நேரடியாக அருகில் அமர்ந்திருக்கிறோம் என உங்களுக்கு தெரியும். குழந்தைகளாகிய நீங்கள் கூட இருந்து கொண்டே மறந்து போகிறீங்க அப்படின்றார்.
எப்பேற்பட்ட தந்தை வந்திருக்காரு, அவருக்கு எதிரில் அமர்ந்திருக்கும். ஆனாலும் கூட எதிரில் அமர்ந்திருக்கும் போதே கூட திடீர்னு என்ன ஆகுது, மறந்து போகிறீங்கன்றார். பகவான் கொடுக்கும் கட்டளையை செவி கொடுக்க வேண்டும், அதாவது காது கொடுத்து கேட்கணும், ஏற்றுக்கணுன்றார். அந்த அளவுக்கு பாவனையோட தந்தை எதிரில் அமர்ந்திருக்கீங்கன்னா கேட்கணும், புத்தி வெளியில் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். முதலில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக மாறுவதற்காக அவர் ஸ்ரீமத் கொடுக்குறார். எப்பேற்பட்ட வழி கிடச்சிட்ருக்கு. நம்ம எதிரில் அமர்ந்திருக்கிறது என்ன சாது சந்நியாசியோ பெரிய ரிஷி முனிவர்களோ யாரும் கிடையாது, பகவானே வந்திருக்கார். அவர் ஆத்மாக்களாகி நமக்கு உயர்ந்த வழி சொல்லி கொடுக்குறார். உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதை ஆவதற்காக, நிரந்தர சுகம் சாந்தியின் அனுபவி ஆவதற்கான வழியை சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்போ நம்ம எப்படி ஆர்வத்தோட விருப்பத்தோடு நம்ம எப்படி இருக்கணும், நம்ம கவனம் எப்படி இருக்கணும், தந்தைகிட்ட இருக்கணும். ஆனாலும் மறக்கிறாங்க அப்படின்றார் பாபா. முதலில் ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என பாபா வழி சொல்கிறாரு. பாபா ஆத்மாக்களாகி நம்ம படிக்க வைக்கிறாரு. இதை உறுதியாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். பாபா எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்கார். இதை முதல்ல நிச்சயப்படுத்திக்கங்க. இந்த வார்த்தைகள் நினைவில் இருந்தால் உங்களுடைய படகு கரை சேர்ந்தணும் அப்படின்றார். சிவபாபா பகவான் நம்மை படிக்க வைக்கிறார் என குழந்தைகள் அறிகிறீர்கள். நாம் அவருடைய மாணவர்கள். அவர் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார். ஆக நன்கு படிக்க வேண்டும் அல்லவா? ஆக தெய்வீக கர்மங்களையும் தெய்வீக செயல்களை செய்யணுன்றார். எந்த ஒரு கீழான செயலையும் குழந்தைகள் செய்யக்கூடாது. சூதாட்டம் கூட கீழான கர்மத்தில் வருது, அது கூட துக்கம் அளிக்கக்கூடியது. தோல்வி அடைஞ்சிட்டா துக்கம் தானே ஏற்படும் அப்படின்றார். இப்போ நீங்கள் எதன் மீது வெற்றி அடையணும்? குழந்தைகளாகிய நீங்கள் மாயாவிடம் எல்லையற்ற தோல்வி அடைஞ்சிருக்கீங்க இல்லையா, அதில் வெற்றி அடைங்க. 5 விகாரங்கள் என்ற ராவணனிடம் தோத்தா தோல்வி, அடைஞ்சிட்டா வெற்றி. நீங்கள் அதை ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்றார். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். இப்போது நீங்கள் கூட சூதாட்டம் போன்ற அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். இப்பொழுது எல்லையற்ற வெற்றி அடைவதற்கு முழு கவனம் கொடுக்க வேண்டும். நேரம் வீணாகும்படியான எந்த செயலையும் செய்யக்கூடாது. எல்லையற்ற வெற்றி அடைவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். செய்விக்கக்கூடிய தந்தை சக்திசாலியாக இருக்கார். அவரே சர்வசக்திவான். பாபா மட்டும் சர்வசக்திவான் கிடையாது, ராவணனும் கூட சர்வசக்திவான் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். ஏன்னா அரைக்கல்பம் ராவணன் கூட ராஜ்யம் பண்ணுறார் இல்லையா அப்படின்றார். அரைக்கல்பம் ராமராஜ்யம், அரைக்கல்பம் ராவணனுடைய ராஜ்யமும் நடக்குது. இப்போது நீங்கள் ராவணன் மீது வெற்றி அடைய வேண்டும். இப்போது அந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்களெல்லாம் விட்டு எல்லையற்றதில் போக வேண்டும். கடைசியில் அந்த நாளும் வந்துருச்சு. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையிடம் வழக்கு விசாரிக்கப்படுது அப்படின்னு பாபா சொல்கிறார். குழந்தைகளே, நீங்கள் அரைக்கல்பமாக மிகவும் ஏமாற்றம் அடைஞ்சிங்க. இப்போ பத்தீத்தமாயிட்டீங்க. பாவனமான பாரதம் சிவாலயமாக இருந்தது. நீங்கள் சிவாலயத்தில் இருந்தீங்க. இப்போ எங்கே இருக்கீங்க? வைஷ்யாலயத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் சிவாலயத்தில் இருக்கக்கூடியவர்களை பூஜிக்கிறீங்க. இங்கே பல தர்மங்களினுடைய எவ்வளோ குழப்பம்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் அழிக்கிறேன்னு பாபா சொல்கிறார். அனைத்தும் அழிய வேண்டும். மேலும் தர்ம ஸ்தாபகர்கள்லாம் இதை அழிக்க மாட்டாங்க. யாரும் அவங்க அந்த தர்ம பிதாக்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் யாரும் சத்கதி கொடுக்கக்கூடிய குரு கிடையாது. சத்கதி என்பது ஞானத்தின் மூலமாக தான் ஏற்படும். இங்கே யாரும் ஞானக்கடலும் கிடையாது. அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல் ஞானக்கடல் சிவபாபா மட்டும்தான். இந்த வார்த்தையை நல்லா குறிப்பு எடுத்துக்குங்க. நீங்கள் வெளில சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பாபா சொல்கிறார். கடைசியில் அந்த நாள் வந்துவிட்டது என்று பாபா புரிய வைக்கிறாரு. அது எந்த நாள்? புருஷோத்தம சங்கம யுகம். அதை பற்றி யாருக்குமே தெரியாமல் இருக்காங்க. நாம் புருஷோத்தமர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என குழந்தைகள் உணர்கிறார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த புருஷர்களாக நாம் தான் இருந்தோம். சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான தர்மம் இருந்தது. அதாவது கர்மா கூட சிரேஷ்டமாக இருந்தது. அங்கே ராவணராஜ்யமே இல்லை. கடைசியில் பாபா படிக்க வைப்பதற்காக வரக்கூடிய அந்த நாள் வந்துவிட்டது. அவர்தான் பதீத்த பாவனர். எனவே இப்படிப்பட்ட தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அல்லவா? அவர் கடைசியில் எதுக்கு வரார்? ஸ்ரீமத் கொடுத்து நம்மளை உயர்ந்தவராக ஆக்கிறதுக்கு வராரு. ஆக அந்த ஸ்ரீமத் படி நடக்கணும்.
நான் இவருடைய வானப்பிரஸ்த நிலையில் தான் பிரவேசமாகி இவருக்கு புரிய வைக்கிறேன்னு பாபா சொல்கிறார். ஆத்மா தான் தூய்மையாகி கடந்து போகுது, ஆத்மா தான் பறக்குது. இப்போது ஆத்மாவின் சிறகுலாம் துண்டிக்கப்பட்டுடுச்சு, ஆத்மாவில் பறக்க முடியாது. யார் துண்டித்தது? ராவணன் சிறகுகளை துண்டிச்சிட்டான். பத்தீத்தமாக ஆயிட்டாங்க. ஒருவர் கூட தூய்மையாகாமல் திரும்ப போக முடியாது. முதலில் சுப்ரீம் தந்தை போவார், சிவனுடைய ஊர்வலம்னு சொல்கிறாங்க இல்லையா? இது சங்கருடைய ஊர்வலம் கிடையாது, சிவனுடைய ஊர்வலம். அப்போ சிவபாபாவுக்கு பின்னாடி அனைத்து ஆத்மாக்களாகி நாம் போவோம் அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்போ பாபா எதுக்கு வந்திருக்காரு? எல்லாரையும் தூய்மையாக்கி அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு. சரீரத்தோடு சேர்த்துலாம் அழைச்சிட்டு போக மாட்டார், ஆத்மாவை தான் அழைச்சிட்டு போக வந்திருக்காரு. ஆனால் தூய்மையாகாத வரைக்கும் திரும்ப போக முடியாது. இப்போது சங்கம யுகமாகவும் உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்களின் தானம் கிடைக்கிறது. இதனால் நீங்கள் பணக்காரராயிடுறீங்க. இந்த ஒவ்வொரு ரத்தினமும் லட்சக்கணக்கான ரூபாயாகும். அவர்களோ சாஸ்திரங்களின் வார்த்தைகளை லட்சக்கணக்கான ரூபான்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த படைப்பினால் நீங்கள் பல கோடிகளுக்கு அதிபதியாக ஆகிறீங்க. வருமானத்துக்கு ஆதாரம் மூலமே இந்த படிப்பு தான்றார். ஆக ஞான ரத்தினங்களை நீங்கள் தாரணை செய்கிறீங்க, உங்கள் புத்தி என்ற பையில் நிரப்புறீங்கன்னு பாபா சொல்கிறார். இப்போது பாபா மூலமாக நாம் மனிதரிலிருந்து தேவதையாக மாறிக்கொண்டிருக்கிறோம். விராட ரூபத்தின் ஞானம் கூட வேண்டும் அல்லவா? சித்திரத்தை வைக்கிறாங்க, ஆனால் எதையுமே புரிஞ்சுக்கிறதில்ல. ஆகாசுரன் பகாசுரன் என்பது கூட சங்கமயுகத்தினுடைய பெயர் தான். பஸ்மாசுரன் கூட அது ஒரு பெயர் தான். காமசிதையில் அமர்ந்து பஸ்பமாயிட்டான்றதுக்காக அர்த்தம்தான் அந்த பஸ்மாசுரன் அப்படின்னு பாபா சொல்கிறார். நான் அனைவரையும் மீண்டும் ஞான சிதையில் அமர வைத்து இப்பொழுது அழைத்து செல்கிறேன் என்று பாபா கூறுகிறார். சிவபாபா மற்றும் பிரம்மா பாபா இருவருக்கும் குழந்தைகளே குழந்தைகளே என்று கூறக்கூடிய உரிமை இருக்கிறது. பாபா இந்த தாதா மூலமாக ஓ குழந்தைகளே அப்படின்னு பாபா கேட்குறார். ஆத்மாவாகிய நாம் இங்கே நடிக்கிறோம் என கூறுகின்றார். பிறகு கடைசியில் பாபா அனைவரையும் தூய்மையாக்கி அழைச்சிட்டு போகிறார். தந்தை தான் குழந்தைங்களுக்கு ஞானம் கொடுக்குறாரு. கடைசியில் பக்தர்களின் வழக்கு குறித்து கேட்கப்படுகிறது. பகவான் எங்களுக்கு பக்தியின் பலனை கொடுங்கள் என அழைக்கிறார்கள். பக்தி பலன் கொடுக்குறாது, பகவான் தான் பலனை கொடுக்கறதுக்காக வரார். பக்தர்களை தேவதையாக மாற்றுகின்றார். எந்த பக்தர்கள்? நிறைய பக்தி செய்த பக்தர்கள், ஆரம்பத்திலிருந்து பக்தி செய்த பக்தர்களுக்கு பலன் கொடுக்க வந்திருக்காரு. முதலில் நீங்கள் தான் சிவனை பக்தி செய்தீர்கள். யார் நன்கு இந்த விஷயங்களை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நம்முடைய குலத்தவர் என நீங்கள் உணர்வீர்கள். யாருடைய புத்தியில் பதியவில்லையோ அவர்கள் நிறைய பக்தி செய்யவில்லை. கடைசியில் வந்துள்ளார் என புரிந்து கொள்ளுங்கள். இங்கே கூட முதல்ல வரமாட்டாங்க, சங்கம யுகத்தில் இறுதி டைமில் தான் வருவாங்க. இதுவும் ஒரு கணக்கு இருக்குன்னு பாபா சொல்கிறார். யார் நிறைய பக்தி செய்திருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். குறைந்த பக்தி என்றால் குறைந்த பலன் தான் கிடைக்கும். அவர்கள் சொர்க்கத்தின் சுகத்தெல்லாம் அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் ஆரம்பத்தில் சிவனுடைய பக்தி குறைவாக தான் செஞ்சுருப்பாங்க. இப்போது உங்களுடைய புத்தி இது போன்ற விஷயங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டிங்களா? உங்கள் புத்தி வேலை செய்து இல்லையான்றார் பாபா. பல்வேறு வழிமுறைகளை உங்களுக்கு நிறைய புரிய வைக்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். பாபா முதல் பாயிண்ட் சொல்கிறாங்க, ஒவ்வொரு அழிவற்ற ஞான ரத்தினமும் பல கோடிக்கு சமம். இதனால் தனது பையை நிரப்பிக்கொண்டு புத்தியில் பதிய வைத்த பிறகு அப்புறம் தானம் செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட் பாபா சொல்கிறாங்க, ஸ்ரீயின் சிரேஷ்டமான வழிப்படி முழுமையாக நடக்க வேண்டும். ஆத்மாவை தூய்மையாக, அதாவது சதோ பிரதானமாக மாற்றுவதற்காக ஆத்ம அபிமானி ஆவதற்கு முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். பாபா வரதானம் சொல்கிறாங்க, அனைவருக்காகவும் சுப பாவனை, நன்மை பயக்கும் எண்ணங்கள் மற்றும் சிரேஷ்ட பாவனையை தாரணை செய்யக்கூடிய அன்னபட்சியின் புத்தியை கொண்ட தூய்மையான அன்னபட்சி ஆத்மா ஆகுங்கள். அனைவருக்காக சுப பாவனை மற்றும் சிரேஷ்ட பாவனையை தாரணை செய்யக்கூடிய அன்னபட்சியின் புத்தி கொண்ட தூய்மையான அன்னபட்சியாக ஆக சொல்கிறார். அன்னபட்சியின் புத்தி என்பதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, சதா ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் உயர்ந்த மற்றும் நன்மை பயக்கும் எண்ணங்களை உருவாக்கணும்.
முதலில் ஒவ்வொரு ஆத்மாவின் மனோநிலையை புரிந்து கொண்டு பிறகு தாரணை செய்யணும். ஒருபோதும் புத்தியில் எந்த ஒரு ஆத்மாவுக்காகவும் அசுபமான மற்றும் சாதாரணமான எண்ணங்களை வச்சிருக்காதீங்க. சதா சுபபாவ் மற்றும் சிரேஷ்ட பாவனை வைக்கக்கூடியவர்களே தூய்மையான அன்னபட்சி. அவர்கள் எந்த ஒரு ஆத்மாவின் அமங்கலமான விஷயங்களை கேட்டாலும் பார்த்தாலும் கூட அதை நன்மை நிறைந்த உள்ளுணர்வின் மூலம் மாற்றி விடுவார்கள். அவர்களுடைய திருஷ்டி ஒவ்வொரு ஆத்மாவிற்காக உயர்ந்ததாக தூய்மையான அன்பு கொண்டதாக இருக்கும். அப்படிப்பட்ட அன்னபட்சி புத்தி கொண்ட தூய அன்னபட்சியாக ஆகுங்கன்னு சொல்கிறார் பாபா. அனைவருக்காக சுப பாவனை மற்றும் சிரேஷ்ட பாவனையை கொடுங்கன்றார் பாபா. ஸ்லோகன் சொல்கிறாங்க, அன்பால் நிரம்பிய அப்படிப்பட்ட கங்கையாக ஆகிவிடுங்கள். இதனால் உங்கள் மூலமாக அன்பின் கடலாகிய தந்தை தென்படுவார். அன்பில் நிரம்பிய கங்கையாக ஆயிட்டிங்கன்னா உங்கள் மூலமாக அன்பு கடல் பாபா தெரிவாராம். அவ்யக்த இஷாரா, சகஜயோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். நிறைய பக்த ஆத்மாக்கள் பிரபுவின் அன்பில் ஐக்கியமாக விரும்புகின்றார்கள். மேலும் பலர் ஜோதியிடம் ஐக்கியமாக விரும்புகின்றார்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஒரு நொடியில் தந்தையின் அறிமுகம், தந்தையின் மகிமை மற்றும் பலன்களை சொல்லி சம்பந்தத்தின் லவ்லின் நிலையை அனுபவம் செய்வீங்கள். லவ்லீன் ஆனார்கள் என்றால் சகஜமாகவே லீன் ஆகுவதின் ரகசியத்தை கூட புரிந்து கொள்வார்கள். பாபாவுடைய அன்பில் அவங்க மூழ்கிட்டாங்கன்னா ஐக்கியமாகுவதுக்கான விஷயம் முழுசாக தெரிஞ்சுப்பாங்க. ஜோதியோடு ஐக்கியமாகக்கூடிய விஷயம் கிடையாது. அவர் அன்பில் மூழ்கிய நிலை தான் ஐக்கியம்னு சொல்லப்படுதுன்ற ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆக முதல்ல தந்தையினுடைய அறிமுகத்தையும் அவருடைய மகிமை, அவர் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை அவங்களுக்கு புரிய வைங்கன்னு பாபா சொல்கிறாரு. நல்லது. ஓம் சாந்தி.